இங்கே பாருங்க, இந்த ஒரு வீட்டில் கார் இருக்குது சொந்தமாக. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் தான், சின்னதாக ஒரு வீடு. அது கொஞ்சம் ஏதாவது நம்ம கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துரும். அது ஏதாவது செஞ்சு விடும், கையால் விளங்க போட்டுரும், இல்லை கொண்டு விடும். குடும்பத்தை வேட்டி விட்டுற மாதிரி செஞ்சு விட்டுருப்பா. ஐயம்மா தான் அக்கரவாரம் இருந்தது. அக்கரகாரமா? அக்கரவாரம். அவங்க வந்து அந்த கருப்பு சாமி நினைக்கல, அதனால அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருச்சு. இது என்ன எங்கேயுமே இல்லாத அதிசயம் முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீடியோ எடுக்கிறேன். புல்லட் பாண்டி வந்துனுங்கிறேன். வணக்கம், நான் வந்து இப்போ வந்து மதுரையில் இருக்கேன். வித்தியாசமான மனிதர்களை இல்லை வித்தியாசமான இடங்களை தேடி போகிறது தான் நம்ம மீட் அ ஸ்ட்ரேஞ்சர் சேனலுடைய ஒரே நோக்கம். அதுதான் நீங்கள் எல்லாருமே எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது மதுரையிலேருந்து திருமங்கலம் வரணும். திருமங்கலம்ன்ற ஊர் வந்து மதுரையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கேருந்து இன்னும் உள்ளே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரும் அப்படின்னா இங்கே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட பேர் வந்து பொன்னாம்பட்டி அல்லது பொன்னையம்பட்டி, 2 பேர் இருக்குது அதுக்கு. இந்த கிராமத்தில் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. இது வந்து உலகத்தில் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு பழக்க வழக்கம் வந்து இங்கே இருக்குது. என்னென்னா யாருமே வந்து மாடி வீடு கட்ட மாட்டாங்க. அதுதான் இந்த கான்செப்ட்டு. யாருமே ஒரு ஃப்ளோருக்கு, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு மாடி கூட யாருமே இந்த கிராமத்தில் கட்ட மாட்டாங்க. நிறைய இந்த பொன்னம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஊர்லேயே வந்து நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஹைட்டடான பில்டிங்லாம் கட்டுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லாத மாதிரி இந்த ஊரில் மட்டும் யாருமே வந்துட்டு மாடி வீடு கட்ட மாட்டாங்க. அது ஏன், எதுக்கு, எப்படி, எதனால் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாம் வாங்க. பொன்னையன்பட்டி பொன்னம்பட்டி ரெண்டும் ஒன்று. அதான் பொன்னையன்பட்டி. சரிண்ணா, சரி, நன்றிண்ணா, நன்றி. இங்கே இருந்த ஒரு டீ கடையில் வந்து அட்ரஸ் கேட்டோம். இன்னும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. போகலாம். ஊர் பொன்னையம்பட்டி இந்த பக்கமாக போகணும். இந்த பக்கம் தானே போகணும். ஊருக்குள்ளே எப்படி தானே போகணும். எவ்வளோ தூரங்க்கா? அன்னைக்கு சீயாம்பாட்டையும் காலத்துலேருந்து மேல் வீடு கட்ட முடியாது. மேல் வீடு கட்ட முடியாது. கட்டினா அந்த வீட்டுக்கு அவுட் ஆகிடும். அதே மாதிரி மீனாட்சி எங்கள் எல்லாம் சேர்ந்து வீடு 2 வீடு மேல் வீடு கட்டினேன். 2 வீடு கட்டினேன். எங்கள் பூசாரி போய் சொன்னார், கட்டாத மேல் வீடு கட்டாத வானம் கட்டி சொன்னார். அது மீறி கட்டினேன், செது போனேன். 2 வீடு செது போனாங்க. ஒன்றாச்சா. அதனால எங்கள் ஊரில் மேல் வீடு கட்ட முடியாது. பார்ட் டைம் போட்டிங் காலத்துலேருந்து அப்போத்துலேருந்தே அப்படி தான். அப்போதான் பற்றியா அவ்வளோதான். அதே என்ன நடக்கிறது. இந்த நம்ம ஊரில் மட்டும்தான் எப்படியாப்பா? நம்ம ஊர், நான் எங்கள் ஊர் மட்டும்தான். இது பொன்னம்பட்டி ஒன்று தான். மற்ற ஊரில் 4 மாடி 3 மாடி வச்சுக்காங்க. எங்கள் ஊர் மட்டும்தான் கட்ட. அதாவது இந்த கோயிலை தாண்டி கட்டக்கூடாது. ஆமாம், கோயிலுக்கு மேலே போகக்கூடாது. கோயிலுக்கு மேலே போகக்கூடாது. இந்த வழக்கம் எதனால் வந்ததுன்னு தெரியுமாங்க? தெரியாது. அது தெரியாது. தெரியாது. சரி, தெரியாது. அதை ஏன் பாட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சிலது நாங்கள் தொடர்ந்து கொண்டு வரோம், ஆனால் தெரியாது. இந்த இடத்துல இந்த இதோட தான் கட்டணும். இந்த அளவுக்கு தான் கட்டணும். இதுமாதிரி கட்ட முடியாது. கீழே ஒரு கிராம வீடு, மேலே மாடி, அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான். மேலே வந்து மாடி கட்ட முடியாது. அதான் வித்தியாசம். இது வந்து ஐயமார் இருந்த ஊரம் அப்படின்னா ஐயம்பட்டி. அது இன்னும் ஐயம்பட்டி ஐயமார் இருந்திருக்காங்க. இந்த ஊர் இருந்திருக்காங்க முதல் ஆரம்பத்தில். அதனால அப்படி அதை சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோதான். ஐயமார் இருந்துருக்கு அந்த ஊர். ஐயமார் இருந்தால் சாமியை வேட்டி விட்டுருச்சு. ஆமாம். யாருங்க? ஐயமார் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஐயமார்னா யாரை சொல்கிறீங்க? ஐயருங்க இருந்திருக்காங்க. சரி சரி. எந்த சாமியை விரட்டி விட்டுருச்சு? கருப்புசாமி தான். அவன் விரட்டி விட்டுட்டாரா? கருப்புசாமியை விரட்டி விட்டார் அவரை. அதுக்கப்புறமா அந்த வழக்கம் இந்த வழக்கம் வராது. இப்போ உங்கள் வீடெல்லாம் எல்லா வீடுமே அப்படிதான்? எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். கட்டின ஓட்டு வீடு இப்படித்தான் இருக்கும், இப்படி கட்டின வீடு இப்படித்தான் இருக்கும். இந்த உங்க எல்லா வீடுமே இந்த கட்டிருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம். அப்படித்தான் இருக்கும். கட்டினாலும் சேதப்படுத்திருங்க. அது ஏதாவது ஒரு வழியில் வந்து இது பயந்துக்கிட்டு சாமிக்கு பயந்துக்கிட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. இங்கே மதுரையில் நிறைய ஊர் போய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். வித்தியாசமான ஊர்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, அதனால தான் வந்தோம் இங்கே. இப்போ உள்ளே போய் பார்க்கலாங்களா? யாருன்னா பார்க்கலாம். நிறைய ஆள் இருக்காங்களா? இருக்காங்க, பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. சரி சரி. இப்போ உள்ளே போகலாமா?
சும்மா நடந்தே கூட போங்க வண்டி போயிட்டு ஆ சரி அப்படியே இப்படி உள்ளே போவா இப்படி இந்த ரோட் வழியா போனால் அங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் பெரிய ஊரெல்லாம் இல்லை சின்ன ஊர் தான். சரி 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 நான் அப்புறம் போய் பார்க்குறேன் சரி பாப்பிட்டாங்க இதில் இந்த வீடு எல்லா வீடுமே பாருங்கள் இங்கே புதுசாக வீடு நிறைய கட்டியிருக்காங்க. ஓ இந்த உங்கள் வீடுங்களா? ஓகே நீங்களும் ஒரு ஃப்ளோர் தான் கட்டியிருக்கீங்க. இது வந்து புதுசாக கட்டின வீடு. இதுலேயும் அதே தான். இங்கே பாருங்கள் ஒரு வீடு கீழே மேலே ஒரு மாடி அவ்வளோதான். யாருமே வந்து அது வந்து மீறவே இல்லை. அது எல்லாருமே வந்து அதே லெவலில் தான் கட்டியிருக்காங்க. வணக்கம்பா. ஆ கட்டாவே ஏற்கனவே கருப்பாக ஊரில் 2 மாடி கட்டக்கூடாதுக்காக வச்சுருக்காங்க. ஆ என்னக்கா சொல்லுங்க. கருப்பு சாமி இருக்கிறதுனால கட்ட மாட்டாங்க. அது யாரும் மீறதில்லை. அது மீறதில்லை. ஒரு எல்லை இருக்கு. அந்த சைட்லேருந்து யாருமே கட்ட மாட்டாங்க. அப்படிங்களா? இந்த ஊர் ஃபுல்லாகவே? அந்த மீனாட்சிபுரத்தில் எல்லாம் இருக்கு. அதுலேருந்து இந்த சைடு பார்த்தா யாருமே கட்ட மாட்டாங்க. சரி. ஒரு மேலே இது கூட போடக்கூடாது. போடக்கூடாது. இருந்து போடக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு யாருன்னா தெரியுமா? அது கருப்பை வாசல்ல இருக்கு. நம்மளா மதிச்சு உத்தரவு மாதிரி. ஆமா அது வாசல்ல அது வசந்து நம்ம இருக்கக்கூடாது. சாமியோட வீடு வசந்து நம்ம வீடு இருக்கு. ஆமா நம்ம இருக்கக்கூடாது. அதனால மாடி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அது எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால யாரும் மாடி வீடு இந்த காலத்துல கட்டாமலாம் இல்லை. ஆமா கட்டியிருக்காங்க. நம்ம வரும்போது பக்கத்துல கூட பார்த்தோம் நிறைய பேர் பெருசா கட்டியிருக்காங்க. மீனாட்சிபுரம் இருக்கு. அதை தாண்டி நாங்க இருக்கக்கூடாது. அதனால அதுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி வேணாம். காசு இருக்கு இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாமியை தாண்டி நம்ம இருக்கு. சாமியை தாண்டி இருக்கு. அது கொஞ்சம் ஏதாவது நம்ம கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துரும். அதனால அது கட்டக்கூடாது. சரி சரி. அப்படி யாருன்னா கட்டி பிரச்சனையா இருக்குங்களா? அது முன்ன இருந்திருக்கு. நம்ம மனசுக்குள்ள தோணிதான். அது எல்லா ஊர்ல ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுக்காக அப்படியே இருக்கீங்க. எல்லா ஊர்லயும் அதெல்லாம் கட்டிருக்காங்க. எங்க ஊர்ல நிறைய கட்டிருக்காங்க மாடி வீடுலாம். ஓ உங்களுக்கு நீங்க கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கீங்களா? ஓ உங்களுக்கு சொந்த ஊர் எது? நாங்க காலத்துக்கு இங்க பக்கத்துலயா? அந்த பெருங்கானூர் இதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் 2 மாடி 3 மாடி கட்டுவாங்க அங்கெல்லாம். அது எனக்கே வந்து இங்க அதிசயமா தான் இருக்கு. இந்த ஊர்ல இப்படி கேட்டு நீங்க கல்யாணம் பண்ண வந்தப்போ தான் இந்த விஷயமே தெரியுமா உங்களுக்கு? ஆமா எனக்கு அப்பதான் தெரியும். அதுக்கு முதல்லாம் தெரியாது. சரி பரவாயில்ல அப்படியே இருக்குன்ட்டு நம்மளும் அதுபடி நடந்துக்கணும்ல. இப்போ இந்த மாதிரி இருந்துட்டு நீங்க போய் ஊர்ல எடுத்து சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இந்த ஊர்ல சொல்லுவோம்ல. என்ன சொல்லுவாங்க அங்க? இது என்ன எங்கேயுமே இல்லாத அதிசயம் முடியும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வீடியோ எடுக்க வந்துருக்காங்க. அதிசயமா இருக்கு. இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டிட்டே போறாங்க. 3 மாடி 5 5 6 போயிட்டு இருக்கு. 10 15 மேல. அதிசயம் எங்க ஊரை பொறுத்தளவுக்கு அதிசயம். யாருமே இந்த இவ்வளவு வசரம் கூட கட்டினாலே அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஐயோ கருப்பு சூழ்நிலைனால இப்படி ஆயிட்டோமோ ஒரு சூழ்நிலை மாறிக்கிறோம். அதனால அது எவ்வளவு இருக்கோ நம்ம அதுபடி இருக்கணும். சாமிக்கு கீழே தான் நம்ம இருக்கணும். அதனால விட்டாங்க. நன்றி. சரிங்கக்கா. உங்க பேர் என்னக்கா? செல்வி. செல்வி. சரி நன்றி. இப்போ இந்த ஊரோட ஒரு வியூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக கட்டின வீடு இது. ஆமாம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு வீட்டில் கார் இருக்குது சொந்தமாக. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் தான், சின்னதாக ஒரு வீடு. இதெல்லாம் வந்து சென்னையில் சாத்தியமானு கேட்டால் என்ன யோசிக்கிறதுனே தெரில. ரியல் எஸ்டேட்டுன்ற விஷயம் வந்து சென்னையிலலாம் எப்படி இருக்குது, எப்படி பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஒரு சாமானிய மனுஷன் நினச்சாலும் என்ன பண்ணாலுமே வாங்க முடியாத ஒரு கனவாக, ஒரு அடைய முடியாத ஒரு கனவாக அது இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஊர் வந்து இங்கே பார்க்கும்போது நீங்கள் நினச்சாலும் காசே வச்சுருந்தாலும் இங்கே வந்து வீடு கட்ட முடியாதுன்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். ஓரளவுக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க ஒரே காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச காரணம் அப்படின்னா
சாமியை தாண்டி நம்மளோட வீடு வந்து வெளியே மேலே போகக்கூடாது அப்படின்றது தான். இங்கே வந்து ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலோட ஒரு டவர் இருக்குங்களா, அது வந்து ஆக்சுவலாக கோயிலை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அந்த ஹைட்டை தாண்டி வந்துட்டு நம்ம வந்து யாருமே வந்து வீடு கட்டக்கூடாது. அதுதான் கட்டுப்பாடு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஒரு சமத்துவம், ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. என்னென்னா எல்லாருமே வந்து சாமியோட அந்த கோயிலுக்கான ஹைட்டை விட கம்மியாக தான் கட்டணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏழை பணக்காரர் எல்லாருமே அதே ஹைட்டு தான் கட்டுவாங்க. யாரும் வந்து நான் பெரிய வீடு வச்சுருக்கேன், மாடி வீடு வச்சுருக்கேன்ற மாதிரிலாம் சீன்லாம் போட முடியாது. ஸோ அது ஒரு காரணம். அதனாலே இந்த ஊரில் வந்து ஒரு சமத்துவம் மெயின்டைன் ஆகுது, ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஊருக்கான ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது எடுக்கக்கூடாதுப்பா, கருப்புசாமி இருக்கு, அது வச்சு எடுக்கக்கூடாது, மாடி போகக்கூடாது. மாடி போகக்கூடாது, அது வச்சு கட்டலாம். அதான் ஏன்னு கேட்காம தெரியல எங்களுக்கு. அந்த பழக்கம் ஏன் வந்ததுன்னு தெரியுங்களா? சாமிக்கு அதுக்கு மேலே போகக்கூடாது, மாடி அது வச்சு, அதாவது சாமிக்கு மேலே போகக்கூடாது. ஒரே இந்த மொட்டை மாடியா இருக்கு. நல்லமா வரும், ஆமாடி டிவியில் வரும், நீ பேசுறதெல்லாம் யூடியூப்ல வரும். இப்போ உங்களுக்கு மாடி வீடு கட்டலன்னு எதுனா இதுவாக இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஆசை இருக்கா? அப்படிலாம் இல்லைப்பா, வராது. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வராதுங்களா? இந்த ஊர்ல இருக்கவங்க வராது, வந்தாலும் கட்டவும் மாட்டாங்க. இந்த ஊர்லாம் யாரும் வெளியில இருக்கவங்களும் வர மாட்டாங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. நாங்கள் வந்துருக்கோம், நீங்க தான் போயிருவீங்கல்ல. நீங்க வெளியே போவீங்கல்ல. ஆனால் நீங்கள் யாரும் வந்து இங்கே மேலே கட்டணும்னு சொல்லி ஆசையும் பட மாட்டீங்க அந்த வசதிகள்லாம். அம்முட்டுலாம் இல்லை, எல்லாரும் அப்படியே இந்த மாதிரி தான் இதே மாதிரி தான் மெயின்டைன் போய் இனி வர காலம் எப்படியோ தெரியல. இப்படிதான் போவாங்க, யாரும் கட்டலாம் மாட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய வீடு கட்டியிருக்காங்க, யாரும் மேலே கட்டல. பார்த்தோம், ஃபுல்லாகவே பார்த்தோம். வேர்ல்டு பெஸ்ட் செல்லராக ஒரு புக் இருக்குங்க, என்னன்னா ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ராபர்ட் கியோசாக்கி அப்படின்ற ஒரு பெரும் பணக்காரர் தான் அந்த புக்கை வந்து எழுதினவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வீடு ஹவுஸ் அப்படின்றது வந்து என்றைக்குமே வந்து ஒரு அசட்டாக இருக்காது, ஒரு சொத்தாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. என்ன அப்படின்னா ஒரு 2 விஷயம் இருக்குங்க, அசட்டு லயபிலிட்டி அப்படின்னு ஒரு 2 விஷயம் இருக்குது. அப்படி என்னென்னா, அசட்டுனா நமக்கு வந்துட்டு சொத்து, லயபிலிட்டி அப்படின்னா அது என்னென்னா நம்மக்கிட்டேருந்து பணம் போகும், அது நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளால் பணம் போகும். இப்போ நம்ம பைக் வச்சுருக்கோம், பைக் நம்மக்கிட்ட வாங்கிடுறோம், ஒரு விலை கொடுத்து வாங்கிடுறோம். பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், சர்வீஸ் பண்ணோம், ஃபியூல் பண்ணோம், ஸோ நமக்கு செலவு. அதே மாதிரி தான் வீடும் அப்படின்றது அவரோட கருத்து. வீடுன்றது வந்து நமக்கு கையில் இருக்கிற காசு செலவு எப்போவுமே வந்து கரைச்சிட்டு இருக்குமே தவிர நமக்கு அது வந்து ஒரு அசட்டாக இருக்காது. அசட்னா என்னென்னா நமக்கு வந்து அங்கேருந்து பணமோ வருமானமோ இல்லை கேஷ் ஃப்ளோவோ வரணும், அதுதான் வந்து அசட்டு. வீடு வந்து நீங்கள் ஒரு வேளை ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, வீடு வாங்குறீங்க, விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அசட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரே காரணத்தால் அது வந்து ஒரு சொத்தாக இருக்காது, என்றைக்குமே அது வந்து ஒரு லயபிலிட்டி தான் அப்படின்றாரு. ஸோ நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான் வீடு, நம்ம அது வந்து ஒரு சொத்து, நம்ம அது வந்து ஒரு பெரிய விஷயம், ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்க பணத்தை கரைக்கும், நம்மக்கிட்ட இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து அது மொத்தமாக அழிச்சிரும்ன்றது தான் கருத்து. இது வந்து வெளிநாட்டில் யாரோ ஒருத்தர் சொல்லி அது வேர்ல்டு முழுக்க பரவி பெஸ்ட்டு செல்லிங் ஒரு ஃபினான்ஷியல் புக்காக இருக்குது. ஆனால் அது வந்து ஈஸியாக நம்ம ஊரில் ஆயிரக்கணக்கான வருஷமாக ஒரு கிராமம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ஊரெல்லாம் இருக்கிற அதிசயமே. மதுரையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி எவ்வளோ தூரம் டீப்பாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஊரை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷமாகவே நம்ம ஊர்க்காரங்க, நம்ம தமிழர்கள் நம்ம கிராமத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து ஒருவேளை இதெல்லாம் வந்து இந்த வகைய கருத்துக்களில் எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்கணும், யாரும் வந்து வீடுன்னு அலைஞ்சு வாழ்க்கையை அழிச்சிக்க கூடாதுன்றதால தான் இந்த மாதிரி ஒரு சாமி வந்து உத்தரவு போட்டிருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆங்கிள். அது இப்போ எங்களை வச்சு இப்போ எங்கள் சித்தப்பானே தோட்டத்தில் கட்டினியா, அது ஒன்றுமே நல்ல முறையாக இருக்கு இல்லை, அப்படியே போட்டியா. ஐயோ, பாதியோட வீடு நின்று அப்படியே மேலே மெத்தில் ஆலப்பழம் கல் வச்சு கட்டினியா, அந்த மட்டுக்கு அப்படியே போட்டியா. அது நாங்கள் கட்ட மாட்டோம் சார், கட்டினாலும் அது வந்து தங்காதள மாதிரி ஆயிடுது. அது நான் அவளை விருத்தி வர விடாது. நாங்கள் எங்கள் எல்லையை சேர்ந்து மீனாட்சத்தில் இருக்காங்க, அவங்க கூட மேமாடியாடு. எங்கள் கருப்புசாமி கட்ட விடாது. அது ஏதாவது செஞ்சு விடும், கையால் விளங்க போட்டுரும், இல்லை கொண்டு விடும். குடும்பத்தவே வேட்டி விட்டுருமா, செஞ்சு விட்டுருப்பா. அந்த கதை ஐயா இருந்துங்க, ஐயனே வேட்டி விட்டாப்புல அந்த சாமி கருப்புசாமி. ஐயன் வெட்டி வச்சுக்காங்க, இருந்தது அக்கரகாரமா அக்கராவரம் ஐயமாரா இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த கருப்புசாமி நினைக்கல, பெருமா கோயில் இதுகளை செஞ்சுருக்காங்க, அதை நினைக்கல, அதனால அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருச்சு.
அப்படி நம்ம வாழ்க்கையில் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி அதனால் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஓடி ஓடி ஊரை விட்டு போய் ஏதாவது சம்பாதிக்கணும், நம்ம வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு போய் வாழ்க்கை வந்து ஒரு மிஷினரியாக போகுது இல்லைங்களா. நம்ம எல்லாருக்குமே இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிட்டியில் இருக்கவங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும். அது வந்து டோட்டலாக வந்து இந்த ஊரில் வந்து அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே தூக்கியிருக்காங்க. யாருமே வந்து அந்த விஷயத்துலலாம் இங்கே வந்து யாரும் புறாமல் பட முடியாது, அதை பற்றி யோசிக்கவே முடியாது. இது என்ன கூடியிருக்கீங்க? இது வேலை 100 நாள் வேலை அப்படியா? சரி சரி சரி. ஒரு பில்டர் இருக்காங்க, ஒரு பில்டர் வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க, ஒரு 6 ஃப்ளோர் இருக்கிற ஒரு இடம் வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு பேங்க்லேருந்து வந்து லோன் வாங்குவார், கட்டுறதுக்குனே லோன் வாங்குவார் கோடிக்கணக்காக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மைண்டில் எந்த பேங்க் வருதோ வச்சுக்கோங்க. அதே பேங்க்கு நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த ஒரு ஃப்ளாட்ஸில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அதே பேங்க்கு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. கட்டுறவங்ககிட்டையும் லோன் கொடுப்பாங்க, உங்கள்கிட்டையும் லோன் கொடுப்பாங்க. நீங்கள் வருஷக்கணக்காக வந்து லோனில் வந்து அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் சொன்னேன், ஹவுஸு ஒரு வீடுன்றது என்றைக்குமே வந்து ஒரு அசெட்டாக இருக்காது, அது எப்போவுமே லயபிலிட்டி தான் அப்படின்றது இந்த அர்த்தத்தில் தான் வருது. அந்த ட்ராப்பில் நம்ம எல்லாருமே மாட்டியிருக்கோம், சிட்டியில் வாழ்கிற எல்லாருமே மாட்டியிருக்கோம். அந்த ட்ராப் இல்லாத ஒரு கிராமம், அதை முற்றிலுமாக விளக்குன ஒரு கிராமம் தான் இந்த வந்து பொன்னையம்பட்டின்ற கிராமம். இன்றைக்கி இந்த கிராமத்தை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். நான் இங்கேருந்து கிளம்புறேன். பாய்.